அடுத்தது அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்ச்சு கொண்டு இருக்கும் பொழுது அப்பா ஜோசேப்பை கூப்பிட்டு சொல்றார், என்னது, அந்நியாக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. இப்ப ஜோசேப் ஒரு சின்ன படியன், இளம்படியான். இவன் என்ன செய்யறான், அப்பா அந்த சாப்பாடை கொண்டு அந்நியாக்களுக்கு கொடுக்கணும் என்று அவன் கற்பனையோடு வருகிறான். என்ற மூத்த அண்ணா இதை சாப்பிடுவான், என்ற இரண்டாவது அண்ணா இதை சாப்பிடுவான் என்று நினைச்சு அந்த சாப்பாடு அவன் கொண்டு வரும் பொழுது அந்த சொன்ன இடத்துல அவங்க இல்ல. அவன் அங்க இந்த அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறான், இல்ல. அப்ப ஒருதன் சொல்றான், என்ன தேடுறா? அப்ப ஜோசேப் சொல்ற, எங்க அந்நியாக்களை தேடி வந்திருக்கிறேன், சாப்பாடு பழுதா போது கொடுக்கவன். அப்ப அவங்க சொல்றாங்க, இதுல இருந்து இஞ்சால போறேன்னு கதைச்சவங்க அங்க போய் பார். அலைஞ்சு திரிகிறான், சாப்பாடு பழுதாக முன்னுக்கு, அவங்களுக்கு நான் தாகம் தீக்கணும் என்று போனால் சகோதரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவனை குழியில போட்டு, அப்பா தங்களை விட அந்த தம்பியில பாசம் காட்டுறதுனால, தங்களுக்கு அன்பு கொடுக்கிறத விட அந்த தம்பிக்கு அன்பு கொடுக்கிறதுனால கூட பிறந்த சகோதரங்கள் அவன் உடுப்பை கலட்டி அந்த உடுப்புக்கு மேல ஒரு ஆடை அடிச்சு அந்த ஆட்டின் ரத்தத்தை சுத்தி போட்டு உடுப்பு இல்லாம அவனை குழியில போட்டுட்டு ஆட்கள் வரும் பொழுது, அப்பதான் எங்களை சொல்லி, எங்கட காலத்திலே அம்மா அப்பா சொல்லுவாங்க, வெளியால போவாத கண் புடுங்குறாக்கள் வருவாங்க. அந்த காலத்துல அடிமை வியாபாரிகள் இருந்தாங்க. அந்த அடிமை வியாபாரிட்ட என்ன செய்தாங்க, வித்து போட்டாங்க. யார? கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த ரத்தம். அதுவும் என்னத்துக்கு வந்தவன், சாப்பாடு கொடுக்க. இப்ப ஜோசேப் விற்கப்பட்டுட்டான். விற்கப்பட்ட உடனே இவங்க தகப்பனுக்கு ஒரு கதை கட்டுறாங்க. என்ன? அதுக்காக தான் உடுப்பை கலட்டி வச்சுக்காங்க. என்னது, உம்முடைய பிள்ளைய சிங்கமோ கரடியோ என்ன செய்துட்டது, கொண்டு போட்டு. சிங்கமோ கரடியோ கொண்டுட்டது, அந்த உடுப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொல்லி ஒரு கதையை உருவாக்கி விட்டாங்க. இப்ப யாக்கோபு என்ன நினைக்கிறான், என்ற புள்ளிய சிங்கம் கடிச்சு தின்னுட்டது, என்ற புள்ளிய கரடி சாப்பிட்டுட்டது, ஐயோ இந்த புள்ளி என்ற மூக்க கடிச்சிருக்குமே, என்ற புள்ளி என்ற இதயத்தை கிழிச்சிருக்குமே, என்ற புள்ளி என்ற கைகாலெல்லாம் கிழிச்சிருக்குமே என்று அவன் நினைச்சு நினைச்சு சாகுறான். ஆனா உண்மையா கட்டுக்கதை, கட்டுக்கதை. யார் காரணம்? சுபாவ அன்பில்லாதவர்கள். கூட பிறந்த சகோதரம், அப்பா கூட பிறந்த சகோதரம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, விசுவாசிகளே உதவாதண்டுவான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட செத்த வீட்டுக்கு நீங்க எந்த விசுவாசி உதவாதன்றீங்களோ அந்த விசுவாசம் வந்து நிற்கும். ஆமென் சொல்றீங்களா? சுபாவத்தின்படி ஒரு அன்பில்ல, எல்லாரையும் குற்றப்படுத்துறது, எல்லார் மேலையும் பழிய போடுறது. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது புல இது புல. உப்புட்டவனை உள்ளளவும் மறக்க கூடாது. ஒரு அன்பு இல்லாமல் சாப்பாடு தேட வந்த பிள்ளைய இப்படி செய்து போட்டு இப்படி கதைக்கலாமா? அதுவும் அவங்களோட அன்பை பாருங்க, என்னன்னு சொல்லி விடுறாங்க தெரியுமா? இந்த உடுப்பை கண்டுபிடிச்சனாங்க, இது உம்முடைய புள்ளை இந்த உடுப்பை பாரும். யார்கிட்ட கேட்கிறாங்க? அப்பாட்ட. என்னன்னு கேட்டிருக்கணும், எங்கட தம்பின்ற உடுப்பு. அப்படி கூட சொல்ல மனம் பெறையில, தம்பின்னு சொல்லக்கூட மனம் பெறையில. அந்த அளவுக்கு கசப்பினால பிசாசு தந்திரமான கதைகளை உருவாக்குகிறான். இன்றைக்கு நிறைய பேரை மனுஷன் பேர் சொல்ல முடியவில்லை, கணவன் பேர் சொல்ல முடியவில்லை, பிள்ளைகள் பேர் சொல்ல முடியவில்லை. ஏன் பாஸ்டரை பாஸ்டர் சொல்ல முடியல? உம்முடைய குமாரன் தானோ, நீங்க தானே அவைய தூக்கி தூக்கி தோல்ல வச்சீங்க, நீங்க தானே அந்த பிள்ளைன்றீங்க, நீங்க தானே அவள். எந்த நேரம்? வேதனை நேரம். தகப்பன் பிள்ளையை இழந்த அந்த சோகத்துல இருக்கைகள இவங்கள கதை எப்படி வருகிறது? சகோதரம் என்று சொல்ல விருப்பம் இல்லை. அம்மா, உனக்கு புருஷனை தந்தது உனக்கு மாமி தான். ஆமென் சொல்லுங்க. ஆனா நிறைய பேருக்கு மாமியிட பேரை சொன்னா ஆமி மாறி கிடக்கு, சொல்லவே மாட்டாங்க, மரியாதையில இல்லை.
அவ்வளவு கோபம். ஆறுல என்னடா வாழ்க்கை? சுபாவ அன்பு இல்லையா? சுபாவத்தின்படி ஒரு பாசம் உனக்குள்ள இல்லையா? ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நீ நடக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தை என்ன? பங்கிட்டாச்சு. பங்கிட்டு என்ன செய்யறாங்க? சகோதரன் சொல்ல விருப்பம் இல்லாமல் உங்க பிள்ளைன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இப்ப உடுப்பு போட்டது இப்ப கேள்விப்படுறாங்க, அப்பா பிள்ளைக்காக அழுகிறார், புள்ளிய நினைச்சு கவலைப்படுறார் என்றோன நைசா பொட்டி பாம்புகள் மாதிரி என்னத்துக்கு வந்து நின்றாங்களா? அப்பா அழாதேங்க அப்பா, அவன் மட்டும்தானப்பா உங்களுக்கு புள்ள, நாங்க என்னத்துக்கு அப்பா இருக்கிறோம், உங்களை மறப்போமா வெறுப்போமா கைவிடுவோமா? அல்லேலூயா. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பிள்ளையையும் ஓராரோ உஞ்சோ அப்ப பிள்ளை அப்படியே நித்திர ஓராரோ உஞ்சோ. அல்லேலூயா சொன்னாங்க. அடே, அவன் அழுகிறதுக்கு காரணமே யாரு? நீங்க தான். அவனுடைய கண்ணீரோட இருக்கிற காரணமே நீங்க தான். உங்களுடைய ஆறுதல் தேவையில்லை. வேஷங்கள் வேஷங்கள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பதற்கு யார் காரணம்? தேவ மனுஷனாகிய யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டில் அடிமையா, நாங்கள் எழுந்து ஜபிக்கிறோம், அதுக்கு முன்னால அடிமையாக அவன் விற்கப்படுகிறான். அடிமையாக அவன் விற்கப்படும் பொழுது போர்த்திபார் என்கிறதான் ஒரு அதிகாரி அவனை வீட்டு வேலைக்கு கொண்டு போகிறான். வீட்டு வேலைக்கு போன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு அழகான மேனியுடையவன், அழகான தோற்றமுடையவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவன் வேலை செய்யும் பொழுதெல்லாம் அந்த போர்த்திபார் என்கிற மனைவி அவனை ரகசியமாய் காதலித்தாள். காதலிச்சு அவனை தன்னோடு இருக்கும்படி அழைக்கிறாள். ஆனால் அவன் சம்மதிக்கவில்லை. தேவனுக்கு பயந்து பயபக்தியாக ஜீவிக்கிறான். ஒரு நாள் என்ன நடக்கிறது? வீட்டிலே புருஷன் இல்லை, அந்த பொம்பளை புருஷன் இல்லை, வீட்டு வேலைக்காரர் இல்லை. ஆனால் ஜோசேப்பு ஒரு வேலையின் நிமித்தமாக அறைக்குள்ள போகும் பொழுது அவள் அவனை கட்டி இழுத்து விட்டாள். என்னோட கூட சந்தோஷமா இரு என்று கேட்கிறாள். ஆனால் ஜோசேப்பு சொல்லுகிறான், நான் பக்தியாக இருக்க அழைக்கப்படுகிறேன் ஒழிய பாவத்திற்கு நான் அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. தாய் தகப்பனை இழந்து சகோதரங்களால் பொய் குற்றச்சாட்டு பட்ட பொழுதும் அவன் கர்த்தருக்கு பக்தியாக நடந்தான். என்ன நடந்தது? அவள் அவனுடைய சரத்துண்டை பறித்து எடுத்து விட்டாள். தன்னோடு அவன் ஒத்து வராத கோபத்தினாலே தன்னுடைய புருஷன் வரும் பொழுது பொய் சாட்சி சொல்லி, பொய் குற்றச்சாட்டு சொல்லி ஒரு கதையை உருவாக்கினாள். என்ன? இவன் என்னை கெடுக்கும்படிக்கு என்னை தொட வந்தான் என்று கதையை உருவாக்கினாள். அதனால் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன? சிறைச்சாலை. அல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமாய் கட்டுக்கதைகளுக்கு மேல கட்டுக்கதைகள் உருவாகி கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாளும் யோசேப்பு தேவ பக்தியை இழக்கவில்லை. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சிறைக்குள்ளேயும் ஜபிச்சு கொண்டிருந்தான். அவன் சிறைக்குள்ளேயும் துதிச்சு கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அவன் சிறைக்குள்ளே உவாசம் பண்ணி கொண்டிருந்தான். அங்க சிறைக்குள்ள இருந்தா கேட்பாங்க, நீ என்னத்துக்கடா வந்த? நீ அவங்க மற்றவன் சொல்ல, டேய், வேலைக்கு போன இடத்துல வேலைக்கார அம்மாவிலேயே கை வச்சிருக்கிறான். எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் திட்டி இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், என்ற புள்ள உத்தமன், என்ற புள்ள பக்திமான், என்ற புள்ள நீதிமான். நேரம் வந்தது. அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், கனவுகள் கொடுக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள இருக்கிறவருடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு கட்டம் வருகிறது. திடீரென்று சொல்லி அந்த ஜெயிலுக்கு முன்னால குதிரைகள் கணிச்சு கொண்டு வந்து நின்றுச்சது. அப்ப எல்லாரும் யோசிச்சாங்க, என்ன நடக்க போகுது? யாரையாவது கொண்டு போய் தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க பயந்து கொண்டிருப்பாங்க. ஒருவேளை யோசேப்பும் நினைச்சிருக்கலாம், ஐயோ இவ்வளவு காலம் சிறைக்குள் இருந்து நான் தீர்ப்பு வரப்போதுன்னு நினைக்கும் பொழுது அப்படியே நினைச்ச மாதிரி 2 பேர் வந்து யோசேப்பை பிடிச்சு எழும்படாண்டாங்க. ஜெயிலுக்கு அவனுக்கு எத்தனை யோசனைகள் வந்திருக்கும்.
எழும்பின வந்து உடுப்பை மாத்துறாங்க, பண்டாரன் உடுப்பை மாத்துனாங்க, அவங்களே அவனை குளிக்க ஊத்துறாங்க, சேவெடுக்கிறாங்க, தாடியெல்லாம் வளர்ந்துருக்குது, சேவெடுக்கிறாங்க, தலையை ஒருதன் சீப்பாடு எடுக்கிறான், இன்னொருதன் வந்து இப்படி அவனை அழகு சுத்தப்படுத்தும், அவளை சுத்தப்படுத்தும், ஒரு பாட்டா கொடுக்கிறான், ஏறா குதிரையில் என்றான். அங்க போய் பார்த்தா, எங்க போறேன்னு தெரியாம போய் பார்த்தா ராஜாவுக்கு முன்னால கத்தர் கொண்டு போய் வைத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னாலே அவன் நிற்கிறான். அவன் திரும்பி பார்த்திருப்பான், ஐயோ என்ற உடுப்பை எனக்கு முன்னால எடுத்து ரத்தத்தை போட்டு இப்படி கட்டுக்கதை பண்ணினாங்க, வேலை செய்த இடத்துல இந்த பொம்பளை கட்டுக்கதை பண்ணினா, இப்ப அரசனுக்கு முன்னால நிக்கிறேன், என்ன சொல்ல போறான் பொழுது அரசன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற உன்னை போல வேறொருவன் இல்லை. அல்லேலூயா. கட்டுக்கதைகள் ஜெயிக்க முடியாது, தேவ பக்தி ஜெயிக்கும். ஆமென் சொல்லுங்க. கட்டுக்கதை தோற்கும், தேவ பக்தி வெல்லும். உன்ற ஜெபம் வெல்லும், உன்ற பரிசுத்தம் வெல்லும், உன்ற நேர்மை வெல்லும். அதுக்கு கொஞ்ச காலம் எடுக்கும், ஆனாலும் அது வென்றே ஆகும். அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில கவலைப்படாத, சொந்து போகாத. யார் உன்னை பற்றி என்ன கதைச்சாலும் யோசேப்பை போல நீ பக்திமானாயிரு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம்.